ஆர்ஜேடி காங்கிரஸ் தோல்விக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம். எஸ்ஐஆர் மட்டும் காரணம் சொல்ல மாட்டேன், எஸ்ஐஆரும் ஒரு காரணம். அங்க எவ்வளவு பேர் நியாயமா விடுபட்டு இருக்காங்கன்ற விஷயம் வந்து தேர்தல் கமிஷன் அந்த லிஸ்ட்டை கொடுத்தாதான் தெரியும் ஆக்சுவலா. ஆனா அங்க எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லைன்றாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்ல இன்டீரியர் கிராமங்கள்ல யார் யாருக்கு வாக்கு இல்லை, அவங்க என்ன விதமான படிக்காதவர்கள்லாம் எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? உனக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னா அவன் பாட்டு போயிட போறான். அது எங்கேயோ அது அங்க உள்ளூர்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் தேர்தல் கமிஷன் அந்த நீக்கப்பட்டவரோட லிஸ்ட்டை கொடுக்கல, அது உண்மை. அதனால பீகார்ல வந்து ஆர்ஜேடியும் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் வந்து ஒரு காரணம், அவங்க தோல்விக்கு ஒரு காரணம், அது நடத்தப்பட்ட விதம் ஒரு காரணம், அதுல கேட்கப்பட்ட கேள்விகள், அது குடியுரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா அது கொண்டு வந்ததுனால அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். வாக்குரிமையை செக் பண்றாங்களா, குடியுரிமையை செக் பண்றாங்களான்னு தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது வந்து தீவிர எதிர்கட்சிகள்கிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை உண்டு பண்ணியது ஆக்சுவலா. ஸோ விஜய்க்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நாளைக்கு அவருடைய ஆட்கள்லாம் வந்து எல்லாம் பெரும்பாலும் இளைஞர்களா இருக்காங்க. அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் எடுத்து அந்த வாக்காளர் படிவத்தெல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி பர்டிகுலர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ அவர்கள்லாம் விடுபட்டா அப்போ விஜய்க்கு ஒரு பெரிய நஷ்டமா போயிடும் இல்லையா? ஸோ விஜய் அதனால கொஞ்சம் தீவிரமா இப்பதான் களத்துல இறங்கியிருக்காரு. பீகார்ல வந்து பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் வந்து அவருடைய கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. மூணாவது அணியா அவர் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆலோசகராக இருந்தார். அவருடைய கட்சியே படுதோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அவராலேயே வந்து ஓட்டுகள் வாங்க முடியல. அதனால வந்து அங்க வந்து பிரசாந்த் கிஷோர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், எஸ்ஐஆர் வந்து கொஞ்சம் உங்க மாநிலத்தில் நீங்க தீவிரமா நீங்க அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால பாதிப்புகள் இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் கூட விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால அதோட பாதக அம்சங்கள் எல்லாம் பார்த்துதான் வந்து இப்ப விஜய் இறங்கியிருக்கார். ஏற்கனவே திமுக அது சம்பந்தமா வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து இதோட அவசரத்தை உணராமையே அவங்க வந்து விசாரிக்கிறாங்க ஆக்சுவலா. அதை தள்ளி போட்டாங்க 26ஆம் தேதி. இது அவசரம்ன்ற ஒரு விஷயமே அவங்க மறந்துடுறாங்க. அடுத்த மாசம் 4ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா ஏன் இதுக்கு அவசரம்? தமிழ்நாட்டுல மழை காலம், இது புயல் அடிக்கிற காலம், அரசாங்கத்தோட மிஷினரி வேற வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்துற ஒரு காலம். அதுல வந்து இப்போ வந்து நீங்க திடீர்னு இதை வந்து அவசரப்படுத்தினீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த காலம்லாம் வந்து ஒரு படிக்காத குடும்பத்துலலாம் அதை ஃபில்அப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு போட்டோ எடுத்து ஒட்டணும்ன்றான், லேட்டஸ்ட் போட்டோ. சில பேரை கேட்டா ஒட்ட வேணான்றான், சில பேரை கேட்டா ஒட்டுன்றான், சில பேரை கேட்டா நீ அந்த காலத்தை ஃபில்அப் பண்ணாதன்றான், சில பேரை கேட்டா இந்த காலத்தை ஃபில்அப் பண்ணாதன்றான். இதுல நீ அடிக்காத எழுதணுன்றான். எவ்வளவு பேர் படிக்காத இருக்கான், தப்பு தப்பா எழுதினா அடிச்சுதான் எழுதுவான். அவன் அடிச்சா ஃபாலத்தை தூக்கி போட்டுருவான்றான். என்னவெல்லாம் சொல்றாங்க சார். பீகார்ல வந்து நான் நிறைய பீகார் பசங்களை தமிழ்நாட்டுல சென்னையில ஒர்க் பண்ற பீகார் பசங்களை கேட்டா, எங்க ஊர்ல எங்க கிராமத்துல எல்லாம் ஃபார்மை கொடுத்துட்டு வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்க சொன்னாங்க சார். நான் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் சார், எதையுமே ஃபில்அப் பண்ணல சார், எங்க ஆட்கள் கொடுத்துட்டாங்க சார், எங்களை சேர்த்துட்டாங்க சார் ஓட்டர் லிஸ்ட்ன்றான். இப்போ பீகாருக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா? இங்கெல்லாம் கரெக்டா ஃபில்அப் பண்ணி எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க, பீகார்ல வந்து எதையுமே ஃபில்அப் பண்ணாத கையெழுத்து போட்டு கொடுத்தா வாங்கி பட்டியலில் சேர்த்துருவீங்களா? சேர்க்கறது சேர்க்காதெல்லாம் அதிகாரியோட இஷ்டமா கடைசியில பார்த்தா?